வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதாவுக்கு வியாகுலம் உண்டாக்கின 3 முகாந்திரங்களை தியானிப்போம். சேசுநாதர் படாத பாடுபட்டு மரிப்பார் என்று தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டது. தேவமாதா தமது குமாரனுக்கு சம்பவிக்கப் போகும் அனைத்தையும் தூரதிருஷ்டியினால் முன் அறிந்திருந்தார்கள். ஆனதால் அவருடைய திருமுகத்தை பார்க்கும்பொழுது அந்த திருமுகம் இரத்தத்தினாலும் அசுத்தமான உமிழ்நீரினாலும் அவலட்சணமாகும் என்றும், அவருடைய திருக்கைகளை பார்க்கும்பொழுது அவைகள் இரும்பாணிகளினால் ஊடுருவப்படும் என்றும், அவருடைய திரு சரீரம் காயம்பட்டு சிலுவையில் அறையப்படும் என்றும் அறிந்திருந்தார்கள். மீண்டும் தேவாலயத்துக்குப் போய் அதில் வேத முறைமையின்படி சர்வேஸ்வரனுக்கு யாதோர் பலியை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கும்போது, தம்முடைய குமாரனாகிய சேசுநாதர் தமது இரத்தமெல்லாம் சிந்தி மனிதர்களை மீட்க பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு தம்மை ஒப்புக் கொடுப்பாரென்றும் நினைத்து கொண்டு வருவார்கள். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் தேவமாதா முன்னறிந்து மனதில் இடைவிடாமல் தியானித்ததினால் அன்னை சொல்லுண்ணா மனோவியாகுலம் அனுபவித்தார்கள். ஆனால் நரகத்தினின்று நம்முடைய ஆத்துமங்களை மீட்பதற்கு இவையெல்லாம் வேண்டியிருப்பதால் தேவமாதா பட்ட கிலேசம் எவ்வளவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு அனுபவித்து ஒருபோதும் முறைப்படாமல் இருந்தார்கள். அன்னை நமக்காகப்பட்ட கிலேசமானது வீணாகாதபடிக்கும் நமது ஆத்துமம் கெட்டுப்போகாதபடிக்கும் அன்னையை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோமாக. சேசுநாதர் வேதம் போதிக்கிற வேளையில் மிகுந்த துன்பத் துயரங்கள் அனுபவிப்பார் என்று தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டது. தேவமாதா வியாகுலம் அனுபவித்ததற்கு 2ஆம் முகாந்திரம் என்னவென்றால், தமது குமாரனாகிய சேசுநாதர் படுகிற வருத்தங்களையும் எளிமைத்தனத்தையும், அவருடைய விரோதிகள் அவர் போரில் வைத்த வர்மம் காய்மகாரத்தையும், அவருக்கு வருவித்த நிந்தை அவமானங்களையும், அவர் மீது சொன்ன அபாண்டம் பொய்சாட்சி முதலான துன்பங்களையும் கண்டு தேவமாதாவின் ஆத்துமத்தில் அதிக கஸ்தியுண்டானதுமல்லாமல் அது எல்லாவற்றையும் தமக்கு செய்தாற்போர் அனுபவித்தார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் இவை தேவ சித்தத்தின்படியே நடக்கிறதென்றும், இயேசுநாதர் அந்த துன்பங்களுக்கு மனப்பூர்வமாய் உட்படுகிறாரென்றும் அறிந்து தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தமக்கு வந்த துன்பத்தை வெகு பொறுமையோடு சகித்து வந்தார்கள். நாமும் தேவமாதாவைப் போல் நமக்கு துன்பம், சலிப்பு, வருத்தம், நோவு, வியாதி, வேதனை முதலியன வரும் வேளைகளில் அவையெல்லாம் சர்வேஸ்வரனுடைய உத்தரவின்படியே சம்பவிக்கும் என்று நினைத்து பொறுமையோடு சகித்து முறைப்படாது இருக்கக் கடவோம். அநேகம் பாவிகளுக்கும் அவர் பட்ட பாடுகள் வீணாகப் போகுமென்றும் தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டது. ஆனால் தேவமாதா மீளா துன்பங்கள் அனுபவித்ததற்கு விசேஷமான முகாந்திரமானது, சர்வேஸ்வரன் அனுப்பிய மீட்பரை மனிதர்கள் அறியாமல் அவருடைய திவ்ய போதனை முதலான உபகாரங்களை நிந்தித்து வருகிறதையும், தங்களை மீட்க வந்த இயேசுநாதருக்கு அவர்கள் காண்பித்த நன்றி கெட்டத்தனத்தையும் செய்த கொடூரத்தையும் கண்டு தேவமாதா பிரலாபித்து அதிக கஸ்திப்பட்டதுமன்றி, தமது தேவகுமாரனின் திருப்பாடுகள் பாவிகளில் அநேகருக்கு வீணாய்ப் போகுமென்றும், தமது சனமாகிய யூதர்கள் மூர்க்கத்தினாலும் பாதகங்களினாலும் சர்வேஸ்வரனுடைய கோபத்தை தங்கள் பேரில் வருவித்து
தழுவித்துக் கொண்டு மெய்யான வேதத்தை இழந்து சபிக்கப்பட்டு தள்ளப்படுவார்கள் என்றும் மோட்ச வழியை புறக்கணித்து கண்களை மூடிக்கொண்டு ஞான குருடராய் திரிவார்கள் என்றும் தேவமாதா கண்டு சொல்லிலடங்காத வியாகுலம் அனுபவித்தார்கள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாவம் செய்யும்போது இயேசுநாதர் பட்ட பாடுகள் உங்கள் மட்டில் வீணாய் போவதற்கு பாவமானது காரணமானதினால் தேவமாதாவுக்கு மறுபடியும் கஸ்தி வருவிக்கிறீர்கள். ஆதலால் யூதர்களுக்கு இடப்பட்ட ஆக்கினையை சர்வேஸ்வரன் உங்களுக்கும் இடுவார் என்று பயப்பட்டு அவருடைய கோபத்தை அமர்த்த வேண்டுமென்று தேவமாதாவை மன்றாடுவீர்களாக. செபம். இயேசுநாதருடைய பரிசுத்த தாயாரே, ஆண்டவர் எனக்கு செய்தருளிய எண்ணிறந்த உபகாரங்களையும் நான் அவருக்கு காண்பித்த நன்றி கெட்ட தனத்தையும் நினைக்கும்போது கொடூரமான தீர்வுக்கு உள்ளாவேன் என்று பயப்படுகிறேன். ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமாக சர்வேஸ்வரன் உம்மை வைத்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுவீர் என்றும் நான் உமது திருக்குமாரனிடத்தில் கணக்கு சொல்லப் போகும் நாளை எனக்காக மனு பேசுவீர் என்றும் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆகையால் முன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்தருளும். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.